கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. நேற்றுக்கு தாவேக்காவுடைய மாநில 2வது மாநில மாநாடு நம்ம பார்த்துருந்தோம், மதுரையில் நடந்துச்சு. இல்ல நான் என்ன நினைச்சேன்னா, அது ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆக போதும், ஜனநாயகன் கரெக்ட், அதுக்கான ஏதாவது கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கோ அப்படின்னு நினைச்சேன். அரசியல்வாதி அப்படின்றவருக்கு கொள்கையா இருக்கட்டும், இல்ல யாரை எதிர்க்கணும், எதை எதிர்க்கணும், எந்தெந்த விஷயங்களுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரத்தத்துல ஊறி இருக்கணும் அந்த ரஞ்சன். இதையெல்லாம் குறிப்பு வச்சுட்டு பேசுறது அப்படின்றது ஆனா இதுக்கு போயிட்டு ஆஹா ஓஹோன்னு ஃபயர் விட்டுட்டு அப்படி பேசிட்டார், கொள்கை எதிரி, அந்த எதிரி, என்ன எதிரி எனக்கு ஒன்றும் புரியல. இதுல வேற என்னடானது, மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய் அப்படின்னு குரல் கம்மா உசிலம்பட்டி வரைக்கும் போறாரு. அப்ப மீதி தொகுதி எல்லாம் என்ன கணக்கு? 234 விஜய் தான் நிக்கிறான்னு சொல்றாரு. அதாவது நிரஞ்சன், இது ஏற்கனவே பல தலைவர்கள் சொன்ன விஷயம்தான். நான் வேடிக்கை பார்க்க வர மாட்டேன், வேட்டைக்கு தான் வருவேன், நான் காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்லாம் வருது. அவருக்கு சிங்கத்தை பத்தியும் தெரியல, அரசியலை பத்தியும் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். எம்ஜிஆர் அவர்களை மாதிரி ஒரு மாஸ் லீடர் நீங்க இந்த தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா? அவர் இப்படிதான் பவுன்சர்கள் புடை சூழ எல்லாரையும் பிடிச்சி தள்ளினாரா? கம்பிகளுக்கெல்லாம் கிரீஸ் தடவினாங்களாம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கால கூட இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணதில்லை போல இருக்கு. பாதுகாப்புக்கு யூஸ் பண்றது ஒரு பிரச்சனையா இருக்குமா சார்? ஏங்க, பாதுகாப்புக்கு கருப்பு படை யூஸ் பண்றதும் பவுன்சர் அந்த கம்பி மேல ஏறி வரவங்களை பிடிச்சி தள்ளுறதும் ஒன்னா? வந்தவங்கள்ல ஒரு 100 பேரை போயிட்டு கொள்கை என்னன்னு கேளுங்க. யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அவருக்கே முதல்ல ஒரு கொள்கையை பத்தி முழுசா தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. சினிமா நடிகர்கள் அவங்களுக்கான ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் ஓட்டுக்கள் ஆகிடும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா, கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா, சீமான் அவர்களுடைய ஓட்டை விட திருமா அவர்களுடைய ஓட்டு ரொம்ப பாதிக்கப்படும். சீமான் திருமா இவங்களுடைய ஓட்டு தான் இங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. 35% வாங்கி நாங்க கோட்டையில உட்காருவோம், நாங்க தான் அடுத்த சிஎம் அப்படின்றதெல்லாம் ஏன்னா அடுத்த படம் ஒன்னா எடுத்து மேபி ஜனநாயகன் அந்த மாதிரி பண்றாரோ என்னவோ தெரியல. சினிமால ஒன்னா நடக்கலாமே தவிர நிஜ வாழ்க்கையில எல்லாம் அது சான்ஸே கிடையாது. தாவேக்கால இருந்து விஜய் அவர்கள் 26 சிஎம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறதையே விட்டுறேங்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தி டெய்லி பஞ்ச் சரண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். சார், நேற்றுக்கு தாவேக்காவுடைய மாநில 2வது மாநில மாநாடு நம்ம பார்த்துருந்தோம், மதுரையில் நடந்துச்சு. மாநாடா? மாநாடு தானே? மாநாடா நடந்தது? மாநாடு தானே? அப்படியா? இல்ல நான் என்ன நினைச்சேன்னா, அது ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆக போதும், ஜனநாயகன் கரெக்ட், அதுக்கான ஏதாவது கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கோ அப்படின்னு நினைச்சேன். அது பஞ்ச் டைலாக், அது இப்படி கையை நீட்டிங்கன்னு அதெல்லாம் இருந்ததா? அதனால தான் எனக்கு ஒரு சின்ன டவுட் ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா. 2வது மாநில மாநாடு நம்ம பார்த்தோம். இதுக்கு ஒரு ஓவரால் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? நான் தான் சொல்லிட்டேன், ஷூட்டிங் மாதிரி இருந்தது அப்படின்னு. அதுக்கு மேல பார்வை எப்படி இருந்ததுன்னு கேட்டா, இப்போ சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய டயலாக் எல்லாம் இருக்கும்போது அப்படியே மனப்பாடம் பண்ண, ஓ கரெக்ட், அதுல டப்பிங் இருக்குதுப்பா, இதுல டப்பிங் இல்லைல்ல, அதனால தான் போல இருக்கு A4 ஷீட். அது பரிணாம வளர்ச்சி. யாரும் பேப்பர், சின்ன பேப்பர் வச்சு பேசக்கூடாது அப்படின்றதுக்காக பெரிய ஷீட் வச்சிருக்காரு போல இருக்கு. இல்ல அதுதான், அதனால சின்ன சீட்டா வச்சிருந்தா ஏதாவது சொல்ல போறாங்களே அப்படின்றதுக்காக இவர் பெரிய சீட்டுக்கு போயிட்டார் போல இருக்கு. ரைட்டு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், அதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் நீங்க யோசிக்கணும் நிரஞ்சன். ஒரு அரசியல்வாதி மக்கள் கிட்ட பேசும்போது, இப்போ நம்மள மாதிரியான ஆட்களோ இல்ல பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் பேசுறாங்கன்னா குறிப்பு எடுத்துட்டு வருவாங்க, இன்னொன்ன விஷயங்களை எல்லாம் பேசணும் அப்படின்னு. அரசியல்வாதி அப்படின்றவருக்கு கொள்கையா இருக்கட்டும், இல்ல யாரை எதிர்க்கணும், எதை எதிர்க்கணும், எந்தெந்த விஷயங்களுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரத்தத்துல ஊறி இருக்கணும் அந்த ரஞ்சன். இதையெல்லாம் குறிப்பு வச்சுட்டு பேசுறது அப்படின்றது சரி விடுங்க, இன்னைக்கு இதுதான் அப்படின்னு ஆயிப்போச்சு. ஆனா இதுக்கு போயிட்டு ஆஹா ஓஹோன்னு ஃபயர் விட்டுட்டு அப்படி பேசிட்டார், கொள்கை எதிரி, அந்த எதிரி, என்ன எதிரி எனக்கு ஒன்றும் புரியல. இது சினிமா மாதிரியே ஒரு வில்லன் அப்படின்னு காமிக்கிறது, ஒரு ஹீரோ மாதிரி பஞ்ச் டயலாக் பேசுறது, அந்த மாடுலேஷன். இதுல வேற என்னடானது, மதுரை கிழக்கு விஜய்,
மதுரை மேற்கு விஜய் அப்படின்னு குரல் கம்மா உசிலம்பட்டி வரைக்கும் போறாரு. அப்ப மீதி தொகுதி எல்லாம் என்ன கணக்கு? எல்லா தொகுதியும் இவர் தான் நிக்கிறார். நான் தான் எல்லா பக்கம் நிக்கிறேன் அப்படின்னு. இது அதாவது நிரஞ்சன், இது ஏற்கனவே பல தலைவர்கள் சொன்ன விஷயம்தான். அதாவது எல்லா தொகுதியிலும் நானே நிற்பதாக நினைத்துக் கொண்டு தொண்டர்கள் வேலை செய்ய வேண்டும் அப்படின்வாங்க. கூடவே இன்னொன்னு சொல்லுவாங்க, சில சமயங்கள் கூட்டணி கட்சிகளுடைய நிற்கும் போது அப்ப சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லா தொகுதியிலும் நம்ம கட்சி நிக்கிற மாதிரி தொண்டர்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ஒண்ணும் புதுசு கிடையாது, எல்லாமே பழசுதான். ஈவன் அந்த குட்டி கதைன்னு ஒண்ணு சொன்னாரு, அது சீமான் அவர்கள் ஒரு காலத்துல சொன்ன கதை, அதையே இவர் சொல்றாரு. இந்த கதைக்கு யாரும் காப்பிரைட் கொண்டாட முடியாது நிரஞ்சன். ஆனா கொஞ்சம் ஏதாவது புதுசா சொல்லியிருக்கலாம், மாத்தி சொல்லியிருக்கலாம். அப்ப என்ன ஆகுது பாருங்க, இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஏற்கனவே யாரோ சொன்னதை தான் இவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரில ஆகுது. சரி, இப்போ இந்த கதை சொன்னீங்கல்ல, அதுல இருந்து ஒரு பாயிண்ட் என்னன்னா, நான் வேடிக்கை பார்க்க வர மாட்டேன், வேட்டைக்கு தான் வருவேன், நான் காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்லாம் வருது. அவருக்கு சிங்கத்தை பத்தியும் தெரியல, அரசியலை பத்தியும் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு IRS ஆபீசரா ஒருத்தர் சொன்னார்ல, அவருக்கு அரசியலே தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆமா உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசினார், ஞாபகம் இருக்கா? சரி, அரசியல் தான் தெரியாதுன்னா சிங்கமும் தெரியாதா? இப்போ அவர் என்ன சொன்னாரு, சிங்கம் எப்போவாது வெளில வரும், வேட்டைக்கு தான் வரும், பெரிய மிருகங்களை வேட்டையாடும் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, ஏன் நிரஞ்சன், மான் ரொம்ப பெரிய மிருகமா? சிங்கத்தோட சின்ன மிருகம் தானே. ஏன் சிங்கம் மான வேட்டையாடினது பார்த்தது கிடையாதா? என்னங்க, எப்ப பார்த்தாலும் டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராஃபின்னு பார்த்தா நிறைய போடுவாங்க. இதை விட்டு சிங்கம் பெரிய விலங்குகளை தான் வேட்டையாடும் அப்படின்னா எப்படி? சிங்கம் ஒரு புலியை தான் அடிக்குமா, இல்ல யானையை தான் அடிக்குமா? மற்ற விலங்குகள்லாம் ஒரு குறியீடா அந்த செத்து போனது கெட்டு போனது சிங்க கை வைக்காது அப்படிங்கிறாங்க. அது சமூக வலைதளங்கள் எப்படி பரவுதுன்னா, சீமான் அவர்களை குறிப்பிடுறாரோ அப்படிங்கிற மாதிரி பரவுது. இல்ல அதுவும் தப்பு. அதாவது புலிக்கும் சிங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவாங்கன்னா, சிங்கம் தான் காட்டுக்கு அரசன் அப்படின்னா, சிங்கம் அன்னைக்கு அடிச்சதை தின்னுட்டு மிச்சம் இருந்தா விட்டுட்டு போயிடும். அதை அந்த நரி, கழுத, புலி, கழுகு இதெல்லாம் தின்னுட்டு போகும். ஏன்னா நாளைக்கு வேணுங்கிறத நான் நாளைக்கு வேட்டையாடி தின்னுவேன் அப்படின்ற தெம்பு இருக்கு. வேற புலி என்ன பண்ணுமா, ஏதாவது ஒண்ணு வேட்டையாடிச்சு அப்படின்னு சொன்னா அதை மிச்சம் இருக்கிறத கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருமா, அது அப்படியே 4 நாள் 5 நாள் ஆனாலும் வச்சு தின்னும். இதுதான் வித்தியாசம்னு சொல்லுவாங்க. ஆனா சமீபத்துல காடுகள்ல அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் போய் இது பண்ணும்போது சிங்கம் கூட அந்த மாதிரி வச்சு தின்னுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வாடவர் சிங்கம் பெரிய விலங்கைத்தான் வேட்டையாடும் அப்படின்னு சொன்னதே தப்பா போச்சு. மான் சிங்கத்தோட பெரிய விலங்கா? மான வேட்டையாடி நீங்க பார்த்தது கிடையாதா? அரசியல் தான் தெரியலன்னா சிங்கத்தை பத்தியும் தெரியல அப்படின்னா அப்புறம் என்னங்க பண்றது? நோ அரசியல், நோ அனிமல் அப்படின்னு சொல்லிடலாமா? இதெல்லாம் சும்மா ரெட்டாரிக் நிரஞ்சன். அந்த மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுல அத்தனை பேரை அவ்வளவு நேரம் காக்க வைக்கிறது. இப்போ இல்ல காக்கல சார், அவங்க தான் சார் முன்னாடி நாளே காத்திருந்து இருக்காங்க விஜய்க்காக. விஜய் பார்க்கணும் தானே வராங்க, எப்படி விஜய் காக்க வச்சாரு நீங்க சொல்ல வரீங்க? இத்தனை மணிக்கு விஜய் வருவார், இத்தனை மணிக்கு பேசுவார் அப்படின்னு கரெக்டா அது சொல்லி இருக்கணும். அடுத்தது மாநாட்டுக்கு இத்தனை மணிக்கு மேல வாங்க, அதுக்கு முன்னாடி வராதிங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். அங்க விஜயை பார்த்த உடனே அதுக்கப்புறம் எல்லாம் திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு செய்திகள்லாம் நியூஸ் சேனல்லாம் போட்டிருக்காங்க. ஏதோ அவங்க ஒரு விஜய் பார்த்தானே கிளம்பிட்டாங்க சொல்றீங்க, மாநாடு இல்ல அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ திமுக அதிமுக இரு பெரும் கட்சிகள், இவங்களுடைய மாநாட்டெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. அதுலலாம் பாத்தீங்கன்னா அந்த கட்சி தலைவர், முக்கியமான மற்ற தலைவர்கள் அவங்க பேசுறதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும், இல்லைன்னா மற்ற பேச்சாளர்கள் பேசுவாங்க. அண்டு 2 கட்சியிலுமே, அதுலயும் திமுகல பாத்தீங்கன்னா பேச்சாளர்களுக்கு குறைவே கிடையாது, எங்கேஜிங்கா இருக்கும். தலைவர் வர வரைக்கும் சரி, அது எங்கேஜிங்கா இருந்தாலும் இல்லாட்டாலும் தலைவரை பார்க்க வந்திருக்கோம், தலைவர் என்ன உரையாற்ற போகிறார் அப்படின்றதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகும் அது உடனே எல்லாம் கலைஞ்சு போயிடாது. அந்த வித்தியாசத்தை நீங்க கவனிக்கணும். திமுக அதிமுக மாநாடுகளுக்கும் இதுக்கும் அதுதான் வித்தியாசம். அடுத்தது, எந்த ஒரு தலைவர், எம்ஜிஆர் அவர்களை மாதிரி ஒரு மாஸ் லீடர் நீங்க இந்த தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா? அவர் இப்படிதான் பவுன்சர்கள் புடை சூழ எல்லாரையும் பிடிச்சி தள்ளினாரா? கம்பிகளுக்கெல்லாம் கிரீஸ் தடவினாங்களாம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவில் கூட இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணதில்லை போல இருக்கு. எப்படிங்க அவங்க உங்களை தான் பார்க்க வராங்க, நீங்களே சொல்லிட்டீங்க எல்லா தொகுதிகளிலும் விஜய் தான் அப்படின்னு.
அப்போ உங்களை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்கள வந்து கிட்ட அணுக விடாம ஒரு பவுன்சர் புடை சூழ வருவது அப்படின்னு சொன்னா அப்ப இது ஒரு அரசியல் தலைவர் மாதிரி இல்ல, இன்னைக்கும் சினிமா நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமா நட்சத்திரங்கள் பவுன்சர் இப்ப யூஸ் பண்றது இல்லையா, ஒரு பாதுகாப்புக்கு யூஸ் பண்றது ஒரு பிரச்சனையா இருக்குமா சார்? ஏங்க பாதுகாப்புக்கு கருப்பு படை யூஸ் பண்றதும் பவுன்சர் வந்து அந்த கம்பி மேல ஏறி வரவங்களை புடிச்சு தள்ளுறதும் ஒண்ணா? என்ன நீங்க பேசுறீங்க? ஏற்கனவே அவருக்கு வந்து மத்திய அரசாங்கத்துல ஏதோ ஒரு கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்திருக்காங்களா இல்லையா? கிட்ட கொடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன, அவங்க இருக்காருங்கல்ல, அவங்க இருக்கும்போது எதுக்காக வந்து இந்த மாதிரி நீங்க அந்த பவுன்சர் எல்லாம் கொண்டு வரீங்க? இந்த பவுன்சர் எல்லாம் நம்ம எங்க பார்க்க ஆரம்பிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை நான் வெளில சொல்ல விரும்பல. முதல்ல இந்த பவுன்சர்ஸ் அப்படின்றது எங்க எம்ப்ளாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த கேள்விக்கு நீங்க பதில் கிடைக்கும் போது ஐயா என்ன இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். இது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா? அதுல ஒரு வீடியோ கூட பார்த்தேன், யாரோ ஒரு இளைஞர்னு சொல்றதா இல்ல பையன்னு சொல்றதா தெரியல, அவரு கம்பி ஏறி குச்சி வராரு, அந்த பவுன்சர் வந்து புடிச்சு தள்ளுறாங்க. நீங்க இங்க விஜய் அப்படின்றதுக்காகத்தான் இங்க வராங்க, உங்க சினிமா புகழ வச்சுதான் அங்க வந்த அத்தனை பேரும் வந்திருக்காங்க. உங்க கொள்கை எல்லாம் கிடையாது. சும்மா நீங்க சொல்லலாம் இது எங்க கொள்கை அது எங்க கொள்கை அப்படின்னு. எங்க முதல்ல நீங்க கொள்கையை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அத இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டீங்களே, அப்ப அவங்க எதுக்காக வந்தாங்க? உங்க கொள்கை உங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல சார், என்ன சொல்ல வரா தெரிஞ்சுக்கிறதுக்காக சார் வராங்க. விஜய் பாக்குறாங்க, பிளஸ் என்ன கொள்கைன்னு தெரிஞ்சுக்க தானே வராங்க. அந்த மாநாட்டில் முதல் மாநாட்டில் சொல்றேன். அப்படியா? சரி, அப்ப அங்க வந்தவங்கள்ல ஒரு 100 பேரை போயிட்டு கொள்கை என்னன்னு கேளுங்க. அதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 பேராவது கொள்கையை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கேள்வி பதிலே வச்சுக்க வேணாம் நிரஞ்சன். யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அவருக்கே முதல்ல ஒரு கொள்கையை பத்தி முழுசா தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. மோடிஜி அவர் சொல்றாரு, நரேந்தர் தாமோதர் மோடி நீட்டு வேணாம் நீங்க அறிவிச்சிருங்க அப்படின்றாரு. என்னங்க இது? இவருக்கு அரசியல் அனிமல் ரெண்டும் தெரியாது அப்படின்னு பார்த்தா லீகல் கூட தெரியாதுன்ற மாதிரி போச்சு. இந்த நீட்டு தேர்வு எப்படி வந்ததுன்னு அவருக்கு தெரியுமா? இப்ப மோடி வந்து ரைட் எனக்கு நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதோட முடிஞ்சு போச்சா? நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க, மோடியே சொல்றாரு எனக்கு நீட்டு வேணாங்க அப்படின்னா நாளையில இருந்து நீட்டு வராம இருந்துருமா? கோர்ட்டு தீர்ப்புங்க, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. கோர்ட்டுல தான் போயிட்டு அதை மாத்தி எடுத்துட்டு வரணும். இப்போ லட்சக்கணக்கான பேர் வந்து ஜல்லிக்கட்டு வேணாம் அப்படின்னு போராடினாங்க. அரசுகளும் ஆமா அது தடையை நீக்க வேண்டும்னு சொன்னாங்க. இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. ஆனா அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. எல்லாம் மோடி மோடி அப்படின்னு அப்ப இருந்த ஓபிஎஸ் அவர்களையும் மோடி அவர்களையும் தான் எல்லாரும் வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தடையை நீக்கணும் அப்படின் போது எங்க போனோம்? மோடி சொல்றார் ஆமா ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தவரும் சொல்றாரு. ஆனாலும் கோர்ட்டு கிட்ட போயிட்டு தானே ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம். அப்ப அதே மாதிரி நீங்க கோர்ட்டுக்கு போங்க, ஃபைட் பண்ணுங்க. மோடி ஒருத்தர் வானா அப்படின்னு சொல்லிட்டா உடனே நாளையில இருந்து நீட்டு இல்லாம போயிருமா? ரைட்டுங்க, மோடி அவர்களே நாளைக்கு சொல்றார் சரி நீட்டு தேவையில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா அது சந்தோஷமாயிருமா உங்களுக்கு? அப்புறம் நாளையில இருந்து நீட் எக்ஸாமே நடக்காதா? என்னவோ ஏதோ பேசிட்டு இருக்காருங்க அவரு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுது, இன்னும் வந்து அந்த பழைய டெம்ப்ளேட்லயே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சினிமா அப்படின்றது வந்து ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கும். ஒண்ணு ஞாபகப்படுத்தவா? எஸ் சார். இது கொட்டை எடுத்த புடி, இது கரும்புடி, இது செம்புலி. ஒருத்தர் பேசினார் ஞாபகம் இருக்கா? புலி படத்துல, புலி படம் ரிலீஸும் போதோ ஏதோ ஒன்று பேசினார் டிஆர். அதே மாதிரி இது ஓட்டா, என்னது வேட்டு, ரூட்டு. ஏங்க இந்த அடுக்குமொழி அலங்கார பாஷை அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் 60-70களில் உச்சத்தில் இருந்தது. இப்ப அதெல்லாம் எல்லாம் காமெடி வேல்யூவா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு ஆடுக்கு டிஆர் வராரு, இங்கிலீஷ்ல ஒரு அடுக்குமொழியில பேசுறாரு, ஒரு காமெடியா தான் பாக்குறாங்க. அன்னைக்கு வந்து புலியை பத்தி அவர் பேசினதை யாராவது சீரியஸா எடுத்துக்கினாங்களா? புலி எவ்வளவு பெரிய கொடுமையான விலங்கு, ஒரு காட்டு விலங்கு, ஒரு மெஜஸ்டிக்கான விலங்கு. ஆனா அந்த புலியை பத்தி பேசி காமெடி ஆக்கிட்டு போயிட்டார். அந்த மாதிரி நாங்க வந்து அடுக்குமொழியில பேசுறோம் அப்படின்னா அது பாருங்க, இதெல்லாம் நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தீங்கன்னா கை தட்டிருப்பாங்க, ரசிச்சிருப்பாங்க. அங்க வந்தவங்கெல்லாம் ஒரு சினிமா நடிகரை பார்க்க வந்திருக்காங்க, அவ்வளவுதான். உடனே வந்து ஆஹா நான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ரைட்டு, நினைச்சிட்டு போங்க. இதே நாளைக்கு வந்து ஒரு சினிமா நடிகை மொபைல் ஷோரூம் திறக்கிறாங்க அப்படின்னா ரோட்டில் நீங்கள் வண்டியில் போக முடியாது நிரஞ்சன், அந்த அளவுக்கு கூட்டம் வந்துடும். அதெல்லாம் சினிமா நடிகர்கள்
அவங்களுக்கான ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் ஓட்டுக்கள் ஆகிடும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஏமாந்து போயிருக்காங்க. எம்ஜிஆர் அப்படின்னா ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், என்டிஆர் அப்படின்னா ஒரே ஒரு என்டிஆர் தான். எம்ஜிஆர் உடைய அரசியல் வேற, என்டிஆர் உடைய அரசியல் வேற. எம்ஜிஆர் வந்து பல காலங்களாக அரசியல்ல இருந்து, கட்சியில அத்தனை வருடங்கள் இருந்து, அதுக்கப்புறமா அதிமுக அப்படின்னு வருது. என்டிஆரை பொறுத்த வரைக்கும் அவனை கேட்கலாம், சார் அவருக்கு வந்து எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது, சொல்ல போனா எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி இந்த சினிமாவில் இந்த கொள்கையை பேசுறது அப்படின்றதெல்லாமும் ஒண்ணுமே கிடையாது. அவரு ராமுடு கிருஷ்ணுடு அப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆந்திர மக்கள். அவர் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னா, அங்க இருந்த பிரச்சனை இந்த 77 ஜனதா எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஆட்சிக்கு வருகின்றார்கள். ஆனா ஒத்துமை இல்லாதனால கவுந்து போயிடுறாங்க. ஆந்திராவில் வந்து ஆன்டி காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கணிசமான ஓட் பேங்க் இருந்தது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு கட்சிகள் இல்லாம போயிடுச்சு அங்க. அடுத்தது அந்த தெலுங்கு பிரைடு அப்படின்னு சொல்லி அந்த ஆன்டி காங்கிரஸ் பிளாங்கை வந்து என்டிஆர் கவர்ந்து கொண்டார். அப்படி பார்க்க போனா என்டிஆரை தள்ளிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வரலையா? அதுக்கப்புறம் என்டிஆராலேயே ஒன்றும் பண்ண முடியலையே. வேற இங்க எம்ஜிஆரை எதிர்த்து யாராலையாவது அரசியலில் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? ட்ரை பண்ணாங்க சில பேர். எஸ்.டி. சோமசுந்தரம் அவர்கள்னு ஒருத்தர் இருந்தார், அவர் நமது கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சாரு, நான் ஊழல் புகார் கொடுக்க போறேன் அப்படி இப்படின்னாரு. ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஸோ எம்ஜிஆர் தான், என்டிஆர் தான். எல்லாரும் அந்த மாதிரி ஆகிட முடியாது. ஒரு மும்முனை போட்டியோ 4 முனை போட்டியோ எத்தனை முனையா இருந்தாலும் குறைந்தபட்சம் 35% அது இருந்தா மட்டும்தான் ஆட்சியை பிடிக்க முடியும். 35% ஓட்டு அப்படின்றது மொத்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் அளவே அவ்வளவுதான். மற்ற கட்சிகளுடைய ஓட்டெல்லாம் எப்படி திமுக காரங்களா அவங்களுக்கு வந்து ஓட்டு போட போறாங்களா? அதிமுகவினர் ஒன்னா ஒரு ஒரு குறைந்தபட்ச அளவுல உங்க பக்கம் வரலாம். இல்ல ஒரு கூட கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா, சீமான் அவர்களுடைய ஓட்டை விட திருமாவர்களுடைய ஓட்டு வந்து ரொம்ப பாதிக்கப்படும். சீமான் திருமா இவங்களுடைய ஓட்டு தான் வந்து இங்க அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. எப்படி 2 பேருக்கும் சேர்த்து 35% வச்சுக்கிறாங்களா? அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போறாங்களா அவங்க? என்னங்க பேச்சு இது? சரி, சீமான் திருமா அவர்கள் ஓட்டை மட்டும் வச்சு இவர் ஜெயிச்சிட முடியுமா? அப்படி பார்க்க போனா சீமான் திருமா அவர்கள் 2 பேரும் சேர்ந்தாலே யாராவது ஒருத்தர் சிஎம் டெப்டி சிஎம்னு வந்துடலாம்ல. இல்ல அவங்களுடைய வாக்குகள் இங்க மாறும் அப்படிங்கிறது தான். அந்த அவங்களுக்குன்னு ஒரு சின்ன பர்சன்ட் இருக்கு, அந்த பர்சன்ட் இங்க மாறி வரும். அந்த சின்ன பர்சன்ட் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. 35% எங்க இருந்து எடுக்க போறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. சும்மா வந்து சர்வேன்றது, இப்பவே எக்ஸிட் போல்ன்றது, நாங்க 45 வந்துட்டோம் 55 ஓட்டுன்னு தோன்றது. இதுல வேற பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் போட்டுக்கிறாரு, இந்தியாவிலேயே பிரபலமான கட்சி அப்படின்னா அது டிவிகே தானா? அட என்னங்க, இத்தனை மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கின்றது பாஜக, அதை விட வந்து இந்தியா முழுக்க தாவேகா தெரிஞ்சிடுச்சா? இந்த மாதிரி நமக்கு நாமே சில சர்வேகளை எடுத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஒன்னே ஒண்ணு, இவர் வந்து ஓட்டுக்களை பிரிப்பார். கடந்த தேர்தலில் வந்து கமல்ஹாசன் எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி அப்படின்னு. கமல்ஹாசன் பெரிய அளவுலலாம் ஓட்டை பிரிக்கல, ஒரு சில இடங்கள்ல. ஆனா இந்த தடவை விஜய் அவர்கள் ஓட்டை பிரிக்கிறது அப்படின்றது கரெக்ட். ஓட்டை பிரிப்பார். அவருக்கு வருகின்ற ஓட்டுகள் அப்படின்றது வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ்ல இருந்து வரும். புரியுதுங்களா? அந்த ஓட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆட்சிக்கு எதிரான ஓட்டு இல்ல வந்து எதிர்கட்சிக்கு ஆதரவான ஓட்டு அப்படின்ற மாதிரி ஓட்டுக்களை இவர் பிரிக்கலாம். இந்த தடவை என்ன ஒரு பெக்குலியர் சிச்சுவேஷன் அப்படின்னா, கடந்த முறை ஆட்சிக்கு எதிரான ஓட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 21 எடுத்துக்கங்க. இது வந்து இந்த கணக்கிலேயே ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. ஆட்சிக்கு எதிரான ஓட்டு, அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ், இதை வந்து பிரிக்கிறார் விஜய். அதனால மறுபடியும் வந்து அது அதிமுகவுக்கு போகாம விஜய்க்கு போறதுனால திமுக வரும் அப்படின்னு சொல்றாங்க. 21 தேர்தல் எடுத்துக்கங்க நிரஞ்சன். இதுல வந்து ஆட்சிக்கு எதிரான வாக்குகள்னா அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள். கரெக்டா? இது ஒட்டுக்கா திமுகவுக்கு போயிருந்ததுன்னா திமுகவுக்கு பெரிய அளவுல லாபம். ஆனா கமல்ஹாசன் வரும்போது அது எந்த ஓட்டு அங்க போகும் எனக்கு சொல்லுங்க? ஆட்சிக்கு எதிரான வாக்குகளையும் கமல் பிரித்திருப்பார் இல்லையா? அப்போ அது வந்து எதிர்கட்சிக்கு தானே சாதகமாக அமைந்தது. அதனால இவங்க வந்தா இப்படி. பட் இந்த தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு எதிரான வாக்குகளையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாங்கலாம். அதே சமயத்துல திமுகவுக்கு ஆதரவாக போக வேண்டிய வாக்குகளையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவர் ஈர்க்கலாம். இவ்வளவுதானே தவிர 35% வாங்கி நாங்க கோட்டையில வந்து உட்காருவோம், நாங்க தான் அடுத்த சிஎம் அப்படின்றதெல்லாம் வந்து, ஏன்னா அடுத்த படம் ஒன்னா எடுத்து மேபி ஜனநாயகங்கள் அந்த மாதிரி பண்றாரோ என்னவோ தெரியல. சினிமால ஒன்னா நடக்கலாமே தவிர நிஜ வாழ்க்கையில எல்லாம் அது சான்ஸே கிடையாது நிரஞ்சன். இன்னைக்கு நான் சொல்றேன்,
தாவேகாலேருந்து விஜய் அவர்கள் 26 சிஎம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறதையே விட்டுறேன். சார் அவரே ஒரு மென்ஷன் பண்ணாரு, என்னன்னா அரசியல் ஆய்வாளர்களே நீங்க வந்து நிறைய என்ன வேணா பேசிக்கோங்க, சினிமாக்கார இங்க வரான், புஷியானதை வச்சு மாநாடு போட முடியுமா கேட்டீங்க, போட்டுட்டேன், அடுத்த ஆட்சி தானே பிடிச்சிடலாம், அரசியல் ஆய்வாளர்களே நீங்க பாத்துக்கோங்க அப்படின்லாம் ஏதோ சொன்னார்ல, அதுக்கு உங்க கருத்து என்ன? நான் ஆய்வாளர்லாம் கிடையாதுப்பா, நான் சாதாரண ஒரு கமெண்டேட்டர், அவ்வளவுதான். மேட்ச் நடக்கும்போது மேட்சை பார்த்து இவர் நல்லா அடிக்கிறாரு, அவர் சிக்ஸர் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவ்வளவுதான். அதனால நான் அந்த விஷயத்துக்குள்ளலாம் வரல. பட் ஒரு காமன் மேனா, சாதாரண மனிதனா நான் சொல்ற விஷயம் இதுதான். 35% வாக்குகள் அப்படின்றது தலைகிழ நின்றாலும் தாவேகாவுக்கு கிடைக்காது. அதுவும் வந்து இன்னைக்கு அவங்க தனித்து நிற்கின்றார்கள். ஒருவேளை விசிகா, காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னா இரட்டை இலக்கத்துல அவங்க வந்து ஓட்டு சதவீதம் பெறலாம். மேபி எங்கேயாவது 1-2 இடத்துல ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, மற்றபடி தாவேகா தனியா நிக்குது அப்படின்னும் போது சான்ஸே இல்ல ராஜா. அப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், இவர் இன்னைக்கு அரசியல் ஆய்வாளர்களுக்கு வந்து சவால் விட்டுருக்காரு இல்லையா, இவர் சிஎம் ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. ஆட்சியை பிடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அரசியல் பேச மாட்டேன், நான் ஒதுக்குறேன் அப்படின்னு அவர் அந்த சவாலை ஏத்துப்பாரா? ஏங்க, நாம ஒருத்தர்கிட்ட சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னா ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன ரெண்டுத்தையும் நம்ம சொல்லணும்ல. இல்ல இப்போ இவங்க இந்த கான்ஃபிடென்ட்டா பாக்குறீங்களா, ஓவர் கான்ஃபிடென்ட்டா பாக்குறீங்களா தாவேகாவுடையது? இது ரெண்டுமே இல்ல. கான்பிடன்ஸும் கிடையாது, ஓவர் கான்பிடன்ஸும் கிடையாது, பில்டப் வேற ஒன்றும் கிடையாது. எல்லா சினிமாவுக்கு முன்னாடியும் ஒரு ஹைப்பு கொடுப்பாங்கல்ல. அந்த சினிமால நடிக்காத நடிகர்கள்லாம் வந்து நான் இந்த படத்தை பார்த்தேன், ஆஹா இப்படி ஒரு திரைப்படம் வந்திருக்கின்றது, இது வந்து இத்தனை கோடி சாதனை செய்ய போகின்றது, அப்படி பண்ண போகின்றது அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அந்த நிறைய என்னது இந்த டீசரு ட்ரெய்லரு அப்படின்னு பில்டப் பண்ணினே வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சேனல்ல எல்லாம் வேற நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும், இதை பத்தி நிறைய பேசுவாங்க. இப்படிலாம் வந்து ஒரு ஹைப்பு கொடுத்து 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 படத்தை ஓட்டணும் அப்படின்னு. இப்படித்தான் வந்து மற்ற மொழிகள் எல்லாம் படத்தை ஓட்டிட்டு இருக்காங்களா? இந்திய விடுங்க, அவங்க அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்போ மலையாள படங்கள் நல்ல படங்களும் நிறைய வருது, அவங்க ரேஞ்சுக்கு நல்லா ஓடுற படங்களும் நிறைய வருது. அவங்க எல்லாம் இந்த மாதிரி தான் பில்டப் கொடுத்து தான் ஓட்டிட்டு இருக்காங்களா? இந்த பில்டப் கொடுத்து பண்ணி 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 என்ன ஆகுது, படம் அந்த ஹைப் எதிர்பார்த்த இவங்க கிளப்பி விட்ட ஹைப்பு அளவுக்கு அந்த படம் இல்லை அப்படின்னும் போது சொதப்பிடுது. அந்த மாதிரி தான் அரசியலும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் அரசியல்ல வந்து ஹைப்பு முக்கியம் நிறைஞ்சனா இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஹைப்பு முக்கியம். இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்களுக்கு வராத கூட்டம் விஜய்க்கு வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்ல. காசு கூடாம நாங்க கூட்டம் வரோம், காசு வாங்காம வரோம், இது வாங்காம வரோம்ல சொல்றாங்களே. சரி, இப்போ அந்த மதுரையில நடந்த மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாம் எதுல வந்திருப்பாங்க? அவங்க சொந்த 2 வீலர்ல வந்தாங்களா, இல்ல பஸ் ட்ரெயினை பிடிச்சி வந்தாங்களா, எதுல வந்தாங்க நிரஞ்சன் எனக்கு சொல்லுங்களேன். சார் பஸ் வேணும் அந்த மாதிரி வந்தாங்க. அதாவது வாடகைக்கு எடுத்த பஸ் வேன், உள்ளூர்ல இருக்கவங்க பைக்ல வராம. பஸ்னா நான் சொல்றது இல்ல நான் சொல்றது இந்த அரசு போக்குவரத்து கழக பஸ்ல நம்ம மாதிரி ஒரு ஊருக்கு போறதுனா பஸ்ல போவோம், அதுல வராங்களா இல்ல சொந்தமா? அந்த காசு எங்க இருந்து வந்தது? தொண்டர்கள் போட்டு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்க நிர்வாகிகள், அது எனக்கு தெரியல. அப்போ மத்த கட்சிகளும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் இப்ப திருமாவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தினாரு, கூட்டம் கம்மியா தானே இருக்கு, இதை கம்பேர் பண்ண கூட்டம் கம்மியா இருக்குல்ல. ஏங்க காசு இருந்ததுன்னா நிரஞ்சன் நீங்க நாளைக்கு ஒரு மாநாடு போடுங்க, நான் வந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேன், நான் ஆளை ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கட்சிகள் கூட்டுற கூட்டத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த இல்லைங்க இவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்ற வீடியோ வரதெல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த பாருங்க, எந்த ஒரு தனி மனுஷனும் உழப்ப விட்டு புட்டு அங்க வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவசியம் கிடையாதுங்க. ஒரு நடிகர் வராரு அப்படின்னா பார்க்க வராங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இதுதான் இப்போ அவர்கள் திருச்சி தானே, அது அதுல ஒரு மாநாடு போட்டார், அதுல வந்து குறைஞ்சு தானே வந்தது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஒரு யாட்சிக் கிடையாது. எவ்வளவு ஓட்டு அப்படின்றதா, கூட்டமெல்லாம் ஓட்டாகி விடும் அப்படின்னு நினைச்சா நான் எத்தனையோ தடவை முதலமைச்சராக இருப்பேன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பெரிய தலைவர் இங்க சொல்லியிருக்காரு. கூட்டம் கூடுறதை வச்சு அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து என்ன சொல்றது, நம்மளை நாமே ஏமாத்திக்கிற வேலை நிரஞ்சன். இது இப்ப ஆந்திரால இதே மாதிரிதான் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சாரு, அப்படியே அந்த நகரமே குலுங்கியது. கட்சியில என்ன ஆனார் அவரு? நடிகர் அப்படின் போது அது மாதிரிதாங்க வருவாங்க, பாக்குறதுக்கு வருவாங்க. அதுல சில பேர் பேசின வீடியோ எல்லாம் பார்க்கும்போது பயங்கர காமெடியா இருந்தது. கரெக்ட், இந்த மாதிரி வந்து ஒரு கிரேஸ் நடிகர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அப்போ உங்க ரசிகர்கள் மட்டும் தான் வந்து உங்களுக்கு இஃப் அட் ஆல் ஓட்டு போடுவாங்களே தவிர மற்றவங்க ஓட்டு போட மாட்டாங்க. ரசிகர்கள் ஓட்டை மட்டும் வச்சு உங்களால 35% வாங்கி சிஎம் ஆயிட முடியுமா நிரஞ்சன்?
முடியும்னா சொல்லுங்க சார். மக்கள் ஆதரவு இல்லவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆதரவு சுத்தமா இல்ல நினைக்கிறீங்களா? இல்ல, சுத்தமா இருக்கா அசுத்தமா இருக்கா அது வேற விஷயம். நீங்க வந்து உங்க ரசிகர்கள் இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா பேர் சொல்ல விரும்பல, அந்த திரைப்படங்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த ரசிகர்களுக்காக அப்படின்னு தான் எடுக்கிறாங்களே தவிர ஒட்டுமொத்தமா ஒரு சினிமா பார்க்கணும்னு நினைக்கிற அந்த காமன் ஆடியன்ஸ் அவங்க வரணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா படத்துல வந்து இது ஓட்ட அது நொல்ல இது சரியில்லை அப்படின்னு சொன்னா உடனே பாருங்க நீங்க வந்து அவருடைய ரசிகனா படத்தை பாருங்க அப்படின்றாங்க. இப்ப ரசிகர் மட்டும் படத்தை பார்க்கணும்னா நீங்க மட்டும் போங்க, நாங்க வரமாட்டோம், படம் ஊத்திச்சுன்னா எங்களை கேள்வி கேட்காதீங்க, இவ்வளவுதானே நாம சொல்ல முடியும். அந்த மாதிரி ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக் பேசுறது, அந்த ஒரு மாடுலேஷனோட பேசுறது, அது என்ன கத்தல் ஏங்க. மைக் செட் எல்லாம் பக்காவா தானங்க வச்சுக்கிறீங்க. அதுக்கு ஏங்க அந்த சினிமால கிளைமேக்ஸ்ல வந்து வில்லனை பார்த்து ஒரு டைலாக் சொல்ற மாதிரி ஒரு பேச்சு, இப்படி பேசினா உணர்ச்சி ததும்ப பேசினார், என்னமா பேசினார் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப். இதுக்கு சில பேர் என்ன தலைவர் கலக்கிட்டா இருப்பாரு, தலைவர் இல்ல தளபதி கலக்கிட்டா இருப்பாரு அப்படின்னு. சரி ரைட் விடுங்க, இதெல்லாம் வந்து அந்த எக்கோ சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ள எல்லாமே சேர்ந்துட்டு ஆரம்பமே அது ரெடி அப்படின்னு கைத்தட்டிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். அந்த 26 எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் என்னும் போது அப்போ தெரிஞ்சிடும் என்ன லட்சணத்துல இந்த ஓட்டெல்லாம் வரப்போகுது அப்படின்னு. பொதுமக்கள் ஆதரவுன்னு சொல்றீங்க. பொதுமக்கள் அப்படின்னா நாம சொல்றது வந்து அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ், ஒத்துக்கிறீங்களா? ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒரு ஓட் பேங்க்னு இருக்குது, டெடிகேட்டட் ஓட்டர் பேஸ். அந்த கட்சிக்காரங்க தான், அவங்களும் பொதுமக்கள் மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாருமே கட்சி நிர்வாகியா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே கரை வேட்டி கட்டிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நான் இந்த கட்சி தான் அப்படின்னு. திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பரம்பரையா அவங்க திமுகவினர் தான், அவங்க குடும்பமே அப்படி திமுகல தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா தளபதி வந்துட்டாருப்பா, ஏன்னா நம்ம முதலமைச்சர் அவர்களே தளபதினு தான் சொல்லுவாங்க. இப்ப இவர் வந்துட்டாருன்னா இனிமே இவர் தான் தளபதி. இதுனா மெகா சீரியலா, நேற்று வரைக்கும் இந்த கேரக்டர்ல இவர் வந்தார், இன்னிலேருந்து இவர் வரப்போறார் அப்படின்ற மாதிரி, நேற்று வரைக்கும் அவர் தளபதி, 26ல இருந்து இவர் தளபதி அப்படின்னு திமுக காரங்களா இவங்களுக்கு வந்து ஓட்டு போட போறாங்களா? இல்ல பாஜக இருக்கவங்களா இவங்களுக்கு வந்து ஓட்டு போட போறாங்களா? கம்யூனிஸ்டுகள் வந்து இவருக்கு ஓட்டு போட போறாங்களா? நாத்தாக்கா வாக்குகள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இங்க வரலாம். இதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். விஜய் அவர்கள் கட்சி வந்து யாருக்கு பெரிய ஆபத்து அப்படின்னா நாத்தாக்காவுக்கு அப்படின்னு. அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு எந்த அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கலாம். பட் நான் ஒத்துக்கிறேன், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவு வாக்கு வங்கின்னு இருக்கு இல்லையா, அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம், குறைந்த சதவீதம் அது வந்து விஜய் பக்கம் வரலாம். மற்றபடி இந்த 33-35% நியூட்ரல் ஓட்டர்ஸ்ல எத்தனை பேர் அப்படியே அள்ளி கொடுக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிறீங்க நீங்க? சார் இன்னொன்னு என்னன்னா, பாஜகவோட நேரடியாகவோ மறைமுகமாகவும் கூட்டணி கிடையாது, கூட்டணி வைக்கிறதுக்கு நான் ஊழல் கட்சியா வச்சிருக்கேன்னு சொல்றாரு. சரி, அதனால இப்ப பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னா அப்பா இவர் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா, அதனால இனிமே விஜய்க்கு போடும் அப்படின்னா திமுகவோட அதான் சொல்றாங்க. நாங்க கிடையாது, அவங்க அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க போக மாட்டாங்க, ஏற்கனவே போனாங்க. பாஜகவுடன் அவர்கள் போக மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்களும் பாஜகவோட கூட்டணி இல்ல இந்த இடத்துல அதிமுகவையும் ஒரு இது பண்ணிருக்காருல்ல, இன்டைரக்டா ஒரு அட்டாக் தானே நடந்திருக்கு அதிமுக. கரெக்ட். ஒரு காலத்துல வந்து அதிமுக தாவேகா கூட்டணி வரலாம் அப்படின்ற பேச்சு இருந்தது, எல்லாருமே கேட்டாங்கல்ல, என்னங்க நீங்க திமுகவை எதிர்க்கிறீங்க, பாஜகவை எதிர்க்கிறீங்க, அதிமுகவை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்கல்ல. இப்ப அவங்க பாஜகவோட போயிட்டாங்க, வர்றதா தெரியல, பாஜக இருக்கிற இடத்துல இவர் போனா வேலைக்கு ஆகாது, அதனால இப்ப அதிமுகவை அவர் கூட சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இது வந்து ஆரம்பத்திலேயே தெரியாதா அவருக்கு அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு நீ தான் தெரியுமா அவருக்கு? என்னங்க பேச்சு இது? அதான் சொல்றேனே, இது நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்களே தவிர இது ரசிகர்களை குஷிப்படுத்தும். இன்னைக்கு வர சினிமாலாம் அப்படிதானே இருக்குது, அந்த ரசிகர்கள் பார்க்கணும், கை தட்டணும், அப்படியே சில்லறைய செதற ஓடணும், அப்படித்தானே படம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் இவர் அரசியல் நடத்தின்னு இருக்கிறாரு. ஸோ அந்த படங்கள் ரசிகர்களுக்காக மட்டுமே எடுக்கப்படும் படங்கள் என்ன ஆகுமோ அந்த மாதிரி தான் இவருடைய அரசியலும் ஆக போகின்றது. நிரஞ்சன் சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன்.